மனிதத்தன்மையில் ஒரு குருவோ ஒரு கோயிலுக்கு போகிறதோ எல்லாம் நிகழும். ஆனால் ஒரு இடத்துக்குள்ள ஸ்ட்ராங்காக நிற்கணும். நம்ம குடும்பத்து மீது எப்படி ஒரு பற்று இருக்கு, ஒரு பாசம் இருக்கு, ஒரு பிணைப்பு இருக்கு, ஒரு கனெக்ட் இருக்கோ, அதே மாதிரி ஒரு படைப்புல நிற்கணும். அப்போ உண்மையா இருக்கும்போது ஒரு நாள் அது காட்டி கொடுக்கப்படும். இங்க வேண்டாம், அதுக்கான காலம் இல்லை, நீ தள்ளி வா, உனக்கான ஆளை காட்டுறேன் அப்படின்னு. இப்போ அது செடியா இல்லாதப்ப நீங்க என்ன தியானம் கற்றுக் கொடுத்தாலும் அங்கே ஒன்றும் தேராது. நிலையா நின்னா சரியா இருக்கும். அது எங்க போனீங்கனாலும் அதுதானே. புரியுதுங்களா? எங்க எல்லா பேருமே எழுத்துல என்ன சொல்லியிருக்கிறான், தயவு செய்து என்னை கை விட்டுறாதீங்க, மாயை மோசமானது, என்னை பயங்கரமா ஒரு வேலை பார்த்துரும் அப்படின்னு எல்லா குருநாதன் பயந்து என்ன சொல்றான், தடுத்து என்னை ஆட்கொண்டு எப்படியாவது காப்பாற்றி விட்டுருன்னு தானே சொல்றான். அப்போ என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் நான் யாரோ ஒரு தவறான ஒருத்தர் பின்னணி மேல் கூட போய் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ உன்னோட வழிகாட்டுதல் இருந்தால் தான் எனக்கு சரியான பாதை கிடைக்குங்கிறது தான் அதோடைய பொருள். உலகம் தோன்றிய காலத்திலேருந்து இந்த நல்ல குருவுகள்லாம் சிறப்பாக சிரித்து சீலப்பெண் குத்தி இந்த நாரி நொந்து நூலாகி அந்த அவளாகி போனவங்க தான் எல்லா காலகட்டத்திலையும் இது நடக்கும். புரியுதுங்களா? இது நடந்தே தீரும். நல்ல குருவுக்கு தண்ணி சோறு கூட போட மாட்டாங்க, துபாக்கூர் குருவுக்கு பிரியாணி வாங்கி தருவாங்க. இது உண்மை, சத்தியம். புரியுதுங்களா? நல்ல குரு மரத்தடியில் துண்டை விரிச்சு கிழிஞ்ச வெட்டியில் படுத்து கிடப்பான், அவனை கண்டுக்காம போய் அங்கே அல்டிமேட்டாக ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன் பின்னாடி போய் உட்காந்துருப்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் இங்கே கிடையாது, எல்லா யுகத்திலையும் நடக்கும். எல்லாம் நீங்கள் எந்த புத்தகத்தை ஆன்மீக சம்பந்தமாக எதை சம்பந்தமாக எடுத்தாலும் இது இருக்கும். உங்கள் வீடுகள்லையும் இதை நீங்கள் பார்க்க முடியும், உங்கள் உறவுகள்லையும் பார்க்க முடியும். மாயை எல்லாத்தோட பளிச்சுன்னு இருக்கும். புரியுதுங்களா? அதனாலதான் விடை பெற முடியலன்னு ஒரு மனிதன் எதுக்கு கதறான். நான் பிரதோஷத்துக்கு போனேன், பௌர்ணமிக்கு போனேன், அமாவாசைக்கு போனேன், எத்தனையோ பூஜைகள் பண்ணேன், புனஸ்காரம் பண்ணேன், கும்பாபிஷேகம் பண்ணேன், தேர் கட்டினேன், சிலை வாங்கி வச்சேன், படி வாங்கி வச்சேன், எல்லாம் காவடி எடுத்தேன், எல்லாம் பண்ணேன், 70 வயசுல எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு முக்தி கிடைக்கல, சிவனை பார்க்க முடியல, எதுவும் அறிய முடியலன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மாயை எல்லாத்தோட பெருசு, உன்னை அறியவே விடாது. நீ அறியலாம் இன்னும் தள்ளி போட்டு கடைசிய வரைக்கும் நீ சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் அறியறதுக்கான வாய்ப்புகளே பேசே கிடைக்காது. நீ கடைசியா என்ன பண்ற, சாவாச்சு நல்ல சாவு வரட்டுன்னு கடைசியில காம்ப்ரமைஸ் ஆகி போய் காசியில எங்க குளிச்சுக்கிட்டு இல்லை ஏதாவது கட்டில உட்காந்து சாவாச்சு நல்ல சாவை கொடு, ஏன்னா எப்படியாவது எடுத்துட்டு போயிருந்த உடல்ல இருந்து போறாரு. இது நடக்குதா இல்லையா? எல்லா இடத்துக்குள்ளேயும் இதுதானே. 40 வயசுல ஒரு சராசரி மனிதன் சாவறதுக்கு தைரியம் இருக்குமா? விவேகானந்தர் 40 வயசுலயா சாவறான்? அவரே தான் அவருடைய மரணத்தை தீர்மானிக்கிறாரு. 4 நாளைக்கு முன்னாடி பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் போறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ வயசு என்ன, 39 40 கம்ப்ளீட் ஆகல. அப்போ என்ன செயல் கரெக்டாக இருக்குல்ல? அப்போ என்ன அதோட பொருள் என்ன? வேலை முடிஞ்சிச்சு போறேன். அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாரு? பெரிய மரம் இருந்தால் சின்ன மரங்கள் வளராது, நான் போகிறேன், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த போதனைகள்லாம் வச்சு இந்த காலகட்டத்தில் அப்படியே ஓட்டுங்க. இன்னொரு கடலையை வறுத்துக்கிட்டு என்ன மாதிரியே இன்னொருத்தர் வருவான், வேற ஒரு உடையில் வருவான், அவன் பின்னாடி போங்க அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அப்போ நம்மளால் அதை செய்ய முடியலைல்ல சராசரி மனிதரால். இன்று போய் நாளை வான்னு நம்ம கடத்திக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போ அதுக்கான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு நிலையா நிக்கலைங்கிறது தான் விஷயம். இங்க ஞானியானவன் அத்தனை பேரும் வெறித்தனமா தேடினான், அழுது தேடினான். எவனையாவது ஒருத்தனை சும்மா ஏனாதானான்னு தேடினான்னு எவனையாவது ஒருத்தனை கூட்டிட்டு காட்டுங்க. அந்த வெறித்தனமா அந்த ஒரு நிலையில தன்னையே அர்ப்பணிக்கிற மாதிரி ஒரு செயலில் அவன் வேலை செஞ்சான். அப்ப இறைவன் அப்படி ஒரு வடிவத்தில் அவனுக்கு காட்டி கொடுத்தான். தியானம் தீட்சையெல்லாம் வேண்டாங்க, நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அப்படி ஒரு தியானம் வந்துடும் உங்களுக்கு. 2 நரம்பு தானா விழிச்சா தியானம் அப்படி கண்ணா பின்னான்னு வந்துருங்க. இதுக்கு எதுக்குங்க போட்டு பயிற்சி, இந்த பயிற்சி அந்த பயிற்சி, ஒரு பயிற்சியும் தேவையில்லைங்க. உடல்ல ஒரு 3-4 நரம்பு விழிச்சா தியானம் தீவிரமாகி போயிடும். இது இயற்கையாவே பிரபஞ்சமே பண்ணிவிடும்.
இதுக்கு ஒரு ஆள் தேவை கிடையாது. புரியுதுங்களா? இதுக்கு ஒரு ஆளே தேவை கிடையாது. ஒரு புத்தகத்தை படிக்கும் போது கூட ஒருத்தனுக்கு நிகழ்ந்து போயிடும். சில பேர் வந்து சொல்லியிருக்கான், சில மலைகளுக்கு போனேன் நான் தொலைஞ்சு போனேன், சில குகைகளுக்கு போனேன் நான் மறந்து போனேன், சில ஜீவசமாதிக்கு போனேன் அப்படின்னா அங்கே அவனுக்குள்ள ஒரு நரம்பு வந்து விழிச்சு விடும். அதில் அவன் வந்து நிஜமாக நின்றுட்டானா அது கண்டினியூ ஆகும். அடுத்தடுத்த செக்ஷனுக்கு அவனை வழிகாட்டுறதுக்கான வாய்ப்பை உருவும். ஆனால் இது நம்ம ஆளுங்க வந்து அதில் விட்டுறாங்க. அதுதான் விஷயம். இப்போ நீங்கள் தாய்மானவரோ அருணகிரியோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பிடிப்புங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தேரை எப்படி வடம் பிடிச்சி இழுக்கும் போது பிடிப்போட எல்லாரும் பிடிச்சி தான் இழுக்கிறாங்க. ஆனால் நம்ம பிடிப்பும் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்குவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அது. அந்த பிரபஞ்சத்தை பிடிக்கிறதுல அதில் ஒரு நிலையில் அவர் என்ன காசா பணமாக கேட்க போகிறோம்? ஒரு நிலையில் ஸ்ட்ராங்காக இதான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. வரட்டு கௌரவத்துக்காக ஒரு பழைய எஸ்பேரியான குருவை தூக்கிக்கிட்டு நான் குரு துரோகம் வந்துடுன்னு தூக்கிட்டு நிற்கிறதெல்லாம் அது பேர் தியானம் கிடையாது, அது பேர் செயல்லாம் கிடையாது. ரொம்ப கிளாரிட்டியாக நின்னா அவர் இல்லைப்பா அவர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாருப்பா உனக்கு வேற ஆள் தரேன்ப்பான்னு நான் சொல்வேன்னு சொல்லியிருப்பேன். சரி, நீங்கள் என்ன ஒரு நிலையா உங்களுக்கு தெரியாதா? இல்லை, கண்ணை மூடிட்டே நீங்கள் உட்கார வைக்க வேண்டாம். நீங்கள் கண்ணை திறந்துக்கங்க. நீங்கள் தியானமே பண்ண வேண்டாம். காலையில் எந்திரிங்க, இப்படி வாங்க, ஆகாயத்தை பாருங்க. பார்த்துட்டு நீ தான் எனக்கு கடவுள், எனக்கு ஒரு வழிகாட்டு, இந்த உலகத்தில் எவனையுமே நம்ப மாட்டேன், உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில மாதங்கள் அந்த உண்மைத்தன்மையிலே வாழுங்க. ஒரு நாள் நீங்கள் பாருங்க அது என்ன நடக்குதுன்னு மட்டும். புரியுதுங்களா? 15வது நாளே உங்கள் மனைவி வந்து இங்கே ஒரு குருநாதர் வந்திருக்காருன்னு உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் நிற்க மாட்டீங்க. நீங்கள் நிற்கிறீங்களான்னு சோதிச்சு நீங்களே உங்களை பாருங்க, அங்கே நின்னுங்க. அப்போ அதுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே ஒரிஜினலாக நீங்கள் நின்னா காப்பாற்றப்படுவீங்கிறதா அதோட விஷயம். புயல் அடித்து நிறைய பேர் பொழைச்சிருக்கிறான். நிறைய பேர் நிறைய இன்சிடெண்ட்டில் பொழைச்சதுக்கெல்லாம் காரணம் அந்த உண்மைத்தன்மை தான். அந்த உண்மைத்தன்மைக்குள்ளே அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குங்க ஐயா. அது நிறைய பேருக்கு சொன்னால் புரியாது. அது வந்து அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற ரகசியம். அதை கரெக்டாக அதை பார்த்து பண்ணணும். அது மக்கள்கிட்ட அது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? வேற யாருக்கு என்ன? அதான் உள்ளுணர்வு என்னன்னா தியானத்தோட பெரிய அடுத்தடுத்த செக்ஷன்ல வெளிப்பாட்டில் தான் உள்ளுணர்வு உணர முடியும். உள்ளுணர்வு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தனி மனிதனுக்கு மனம்தான் உள்ளுணர்வாக இருக்கும். அது வந்து சாதனையை ஏற்படுத்தாது. அந்த வழிகாட்டுதல் என்னன்னா அந்த நம்மளோட இப்போ தியானம் இருக்கு, ஒரு மந்திரம் இருக்கு, அதை நீங்க ஒரு செக்ஷன்ல இருக்கியா ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கா, அந்த தியானம் உங்களுக்கு ஒரு உள் உணர்வை ஏற்படுத்து. நீங்க எதுவும் புரிய வேண்டாம். அது அந்த காலத்துக்கு அந்த சூழலுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது பார்த்துக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அதை நம்பணும், அது காப்பாத்துனா அதை நீங்க நம்பணும். புரியுதுங்களா? அது வந்து வேலை செய்யும். அது வேலை செய்யாமல் எப்படி போகும்? வேலை செய்யாமல் போகிறதுக்காகயா ஒரு மந்திரத்தையோ ஒரு தியானத்தையோ இல்லை நம்ம வந்து ஒரு வேலையையா செய்யணும்? இது நம்பிக்கை அடிப்படையிலலாம் கிடையாது. இந்த உலகமே அழிஞ்சாலும் நம்ம கொடுக்குற தியானம் வேலை செஞ்சே தீரும். அதில் வந்து மாற்றமே இல்லை. ஏன்னா இதை கொடுத்தவன் பிரபஞ்சத்துலேருந்து, அது எப்படி ஒர்க் ஆகாமல் போகும்? அது எப்படி வழி நடத்தாமல் போகும்? அது வழி நடத்தியே தீரும். அது எல்லா விதத்துக்கும் வழி நடத்தும். புத்திக்கும் வழி நடத்தும், சக்திக்கும் வழி நடத்தும். ஒரு இயல்பான வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். பிறப்புல குடும்பம் எல்லாம் இருக்கும். அதிலிருந்து ஒருத்தன் எப்படி அந்த வேலையை எந்த அளவுக்கு போய் பண்ணிட்டு வெளியில் வரணுமோ அதையும் காட்டும். புரியுதுங்களா? உண்மையான தியானங்கிறது அதுதான். ஒரு மனிதனை அப்படியே பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்துடும்.
விவேகானந்தர் பாறை இங்க சொன்னீங்க இல்லையா ஆகாயத்தை பார்க்க, அதே செயல அந்த இடத்துலயுமே இல்ல, நான் ஆகாயத்தை பார்த்துக்கன்னா என்னை நம்ப மாட்டாங்க. புரியுதுங்களா? நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா, இப்போ இருக்கிற நிறைய குருமார்கள் இருக்காங்களா, அதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னையும் ஒரு லைனப்பில் தான் வச்சுருக்குறாங்க. புரியுதுங்களா? ஒரு டிஆர்பி ரேட்டு மாதிரி ஒரு லைனப்பில் தான் நம்மளும் இருக்கிறோம். அந்த லைனப்பில் அந்த மனநிலை நமக்கு தெரியும்ல, வெளிப்பாடு தெரியும்ல, அதுதான் விஷயம். இப்போ நீங்கள் இந்த அம்மா கேட்டாங்க பூர்வ மத்தியில் தியானன்னு. இப்போ நான் ஒன்று சொல்லித்தரேன்ல, அதை பண்ண மாட்டாங்க இவங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்டே இருக்கிறவங்கள நான் ஒன்று சொன்னேன்னா அவங்க வேற ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. என் மந்திரத்தையே சொல்லுவாங்க, என் தியானத்தையே பண்ணுவாங்க, நான் வேற வடிவத்தில் பண்ணுவாங்க. அந்த தியானத்தையே அவங்க மாற்றிடுவாங்க. புரியுதுங்களா? அப்புறம் எதுக்கு அதை போய் பண்ணணும்? அது வந்து மண்ணு மிக்கிற கதை தான் அது. புரியுதுங்களா? இப்போ புருவ மத்தியை பார்த்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது என்னன்னா, நான் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த உலகத்தில் எல்லா குருமாருக்கும் சொல்கிறது புருவ மத்தியில் ஒரு விஷயம் இருக்குது. அங்கே நீ ரொம்ப போய் அழுத்தத்தை கொடுத்தனா உன் தலை ரொம்ப போயிடும், நீ வேலை செய்ய முடியாது, இயல்பாக இந்த உடலை எடுத்துகிட்டு வர முடியாது. புரியுதா? தியானங்கிறது பல ஆண்டுகளுக்கு தேவைப்படும். பல ஆண்டுகள் நீ போகணும், ஒரு நாள் 2 நாளில் நிகழ்கிறது கிடையாது. அப்போ புருவ மத்தியிலே நீ வச்சுக்கிட்டே இருந்தனா அது வேற மாதிரி ஆயிரும். அப்போ உடல் என்னன்னா பதட்டம் ஆயிரும், உடல் வேற மாதிரி மாறும். நீ வந்து ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற சீடன் கிடையாது, ஒரு குரு நேரடி பார்வையிலே இருக்கிறவன் கிடையாது, சூட்சமத்தில் அங்கே இருக்கிற. அதே நேரத்தில் நீ இல்லறத்தில் இருக்கிற ஆள். திடீர்னு என்ன பண்ணிடுவேன்னா, மனைவியோட இருக்கிற அந்த பந்தத்தை கொஞ்சம் கட் பண்ணிக்குவேன், குறைச்சிருவேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்டே வந்து கணவன் மனைவி உறவிலேருந்து கொஞ்சம் விடுபட்டு வரலாமான்னு கேட்குறான். கணவன் மனைவி உறவுலேருந்து ஞானம் அடைஞ்சவன் தாண்டா நானே சொல்ல வர்றது கணவன் மனைவியாக இருந்து தாண்டா ஞானம் அடையணும்னு சொல்ல வந்திருக்கேன். இப்போ நீயே வந்து என்கிட்ட கணவன் மனைவி விட்டு கொஞ்சம் விலகிடலாமான்னு கேட்டால் அது எப்படி லாஜிக்கு? அது என்ன லாஜிக்? அது இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவியாக இருந்து தியானத்தில் ஜெயிக்க முடியும் தான் சொல்கிறோம் நம்ம. அதுக்கான காலம், அதுக்கான நேரம் அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் வாசிங்கிறீங்க, அந்த வாசியோட தத்துவமே என்ன? பார்வதியும் சிவனும் உள்ளுக்குள்ளே ஒன்றா ஓட தான் வாசி. அவங்க 2 பேரும் கணவன் மனைவி தான், நான் சொல்லலை, அவங்க 2 பேரும் தான் சொல்கிறாங்க. காலங்காலமாக எல்லா குருமார்களும் அதான் எழுதி வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க? ஒருவரை தழுகி தான் ஒரு வேலை நடக்குது. அப்போ அந்த வேலை தானே வந்து பின்னாட்களில் நடக்க போகுதுங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம், அந்த வடிவத்தில் சொல்கிறோம். புரியுதுங்களா? ஒரு கணவன் மனைவி இணைப்புன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஒருத்தனுக்கு என்னன்னா அவனுடைய சுவாசமே மாறி போயிடும். புரியுதுங்களா? அவனுக்கு அதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா ஒரு தியானம் கிடைக்குது. அப்போ நீங்கள் வந்து அந்த வாசியை வந்து ஒரு மூச்சை வந்து நீங்கள் கவனித்து ஒன்று ஓட்டி கீழே மேலே இருக்கிறீங்கல்ல, அது தேவைப்படாதங்க, தானாக நிகழும், நிகழ்ந்தே தீரும். அதுதான் உண்மை தத்துவம். பதஞ்சலியோட பிரத்யேகமான தியானம் அதுதான். அந்த சிவன் பார்வதிங்கிற தியானம் அதுதான். இந்த உலகத்தில் ஆண் பெண்ணுங்கிறத கண்டுபிடிச்சது அதுதான். எதுக்கு ஒரு ஆண், எதுக்கு ஒரு பெண்ணு, எதுக்கு அவங்க 2 பேரும் சேரணும், சேர்ந்தா எதுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? இதெல்லாம் தியானத்திலிருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சூட்சமத்தில் இருக்கிறது தான் உருவமாக வந்து ஒரு ஆண் பெண்ணையும் உருவாக்குறாங்க. அப்போ கிளியரா சன்னியாசம் என்ன, இல்லறம் என்ன? அப்போ ஒரு காலகட்டத்தில் இல்லறத்தில் இருந்து ஞானம் அடைய முடியாத காலம் ஒரு காலம், இப்போ அது இல்லை, அதுக்கான காலம் இப்போ. ஒரு சன்னியாசியாக இருக்கிறவங்க கூட திருமணம் பண்ணி அதிலிருந்து ஒரு செயல் பண்ணி அவன் ஞானம் அடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒருத்தன் பல நாள் என்ன பண்ணுவான்னா, சன்னியாச வாழ்க்கையில் இருந்தவன் கடைசி நேரத்தில் கூட அவன் விலகி போய் அவனுக்கு ஒரு பெண்ணோட செயல் வந்து கூட அவன் தியானம் மிஸ் ஆகி போயிருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. அதுதான் அதோடைய வடிவத்தை தான் நம்ம பல நாள் வந்து சொல்கிறோம். அப்போ ஒரு பெண்ணுக்கிட்ட போய் அவன் அவாய்ட் பண்ண வேண்டிய, மனைவிட்ட அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ அவருக்கு அந்த புரிதல் இல்லை.
அப்போ நம்மகிட்டே பல நாள் பல வகுப்புகளில் நம்ம சொல்கிறோம், அதை உள் சார்ந்து அவர் கேட்க மாட்டார். அந்த புரிதல் இருந்தாதான் இது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். இல்லைன்னா மாற்றத்தை எப்படி உருவாக்க முடியும்? ஒரு மருத்துவர்கிட்ட இருக்கிற புரிதல் தியானம் பண்ற ஆணோ பெண்ணுகிட்டே இருக்கும். உடலை சயின்ஸா பார்க்கணும், உடலை ஒரு தத்துவமா பார்க்கணும், உடலை ஒரு ஆய்வா பார்க்கணும். அது பார்த்தா மருத்துவருக்கு எப்படி ஒரு ஆண் மருத்துவரோ பெண் மருத்துவரோ அங்கே இருக்கிற உறுப்புகளை மட்டும்தான் பார்ப்பாங்களே ஒழிஞ்சு அது உடலில் இருக்க இப்படி அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் தியானத்துக்குரியவனுக்கும் ஒரு செயல் வடிவம் இருக்கு. இந்த புரிதல் ஏற்படும். அப்போ ஏற்பட்டால் வேற ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகளை உருவாகும்.